ஹாய் ஹலோ. ஆர்எஸ் அகர்வால் வெர்பல் நான் வெர்பல் ரீசனிங் புக்ஸ்ல இருந்து சம்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒப்புமை திறன் அறிதல் இருக்கிற வகை 2ல நேரடி எளிய ஒப்புமை இல்ல. ஆல்ரெடி பார்ட் 1 வந்து பார்த்துட்டோம். இன்னைக்கு வந்து பார்ட் 2 வந்து பார்க்கலாம். பார்ட் 2ல இருக்கிற 2E அப்படிங்கிற அதுல இருக்கிற வந்து சம்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து இன்னைக்கு பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம வந்து பிரிவு 1ல இருக்கிற எல்லா டாபிக்ஸும் வந்து நம்ம வந்து முடிச்சிட்டோம். அதே மாதிரி ஒப்புமை திறனறில இருக்கிற வகை 1ல இருக்கிற பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 சொல்லி நம்ம எல்லாமே வந்து பார்த்துட்டோம். அதே மாதிரி வகை 2ல வந்து பார்ட் 1 வந்து பார்த்துட்டோம். இன்னைக்கு வந்து பார்ட் 2 2E வந்து பார்க்கலாம். ஓகே, பாருங்க பயிற்சி E2 2E. ஆடை துணியுடன் தொடர்புடையது. காலனி எதனுடன் தொடர்புடையதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆடை, ஒரு நிமிஷம். ஆடை துணியுடன் தொடர்புடையது எனில் காலனி எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தோல்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி வந்து தோலோட தொடர்புடையது. இது எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, துணியில இருந்து வந்து ஆடை வந்து தயாரிக்காங்க, அதே மாதிரி தோல்ல இருந்து காலனி வந்து தயாரிக்காங்க. இந்த இதுல பேருக்கு நம்ம வந்து காலனி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம வந்து செருப்பு தைப்பவர்னு சொல்லி சூஸ் பண்ணுவோம். அப்ப அப்படி வராது. துணியில இருந்து ஆடை தயாரிக்காங்க, தோல்ல இருந்து காலனி தயாரிக்காங்க. அப்ப ஆப்ஷன் பி தோல் தான் வந்து கரெக்ட். ரெண்டாவது சம் பாருங்க. தேன் மெழுகுடன் தொடர்புடையது எனில் பால் எதனுடன் தொடர்புடையதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்ப பால் பாத்தீங்கன்னா தோலோட தொடர்புடையது. இது எப்படி வருது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்ப தேனீ இருக்கு இல்லையா, தேனில இருந்துதான், அதாவது ஒரு உயிரினத்துல இருந்துதான் தேன் கிடைக்குது. அதே மாதிரி வந்து மெழுகு கிடைக்குது. அதே போலதான் வந்து இப்ப பசு இருக்கு இல்லையா, பசுல இருந்துதான் நம்மளுக்கு வந்து பால் கிடைக்குது. அதே மாதிரி தோலும் வந்து கிடைக்குது. அதனால ஆப்ஷன் பி வந்து தோல் தான் வந்து கரெக்டான ஆன்சர். பால் நோனி நம்ம வந்து பசுன்னு சொல்லி டிக் பண்ணுவோம், அது வராது. இது வந்து இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன்ல வந்து சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. தேர்டு பாருங்க. அங்குலம் சென்டிமீட்டருடன் தொடர்புடையது எனில் பிண்ட் எதனுடன் தொடர்புடையதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்ப பாருங்க, அதாவது நீளம் இருக்கு இல்லையா, நீளத்தை வந்து அதோட FPS அலகு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இது வந்து FPS அலகு வந்து என்னன்னா அங்குலம். அதே மாதிரி நீளத்தோட மெட்ரிக் அலகு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மெட்ரிக் அலகு பாத்தீங்கன்னா சென்டிமீட்டர்னு சொல்றாங்க, சென்டிமீட்டர். அதே மாதிரி பிண்ட் வந்து எதனுடன் தொடர்புடையதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது திரவத்தின் கொள்ளளவு சொல்லுவோம் இல்லையா, திரவத்தின் கொள்ளளவு, கொள்வின்னு சொல்லி, திரவத்தின் கொள்வின்னு வந்து பாத்தீங்கன்னா அதுல FPS அலகு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, FPS அலகு வந்து பிண்ட். அதே மாதிரி திரவத்தின் கொள்வினோட மெட்ரிக் அலகு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மெட்ரிக் அலகு என்னன்னா காலன். ஆப்ஷன் சி காலன் தான் வந்து கரெக்ட். பாருங்க, நீளத்தோட FPS அலகு வந்து அங்குலம். அதே மாதிரி நீளத்தோட மெட்ரிக் அலகு பாத்தீங்கன்னா சென்டிமீட்டர். அதே மாதிரி திரவத்தின் கொள்வினோட FPS அலகு பாத்தீங்கன்னா பிண்ட். அதே மாதிரி மெட்ரிக் அலகு அதுல வந்து என்னது காலன் தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் சி காலன். ஓகே, 4th கொஸ்டின் பார்ப்போம். எலும்பியல் நிபுணர் எலும்புகளுடன் தொடர்புடையவர் எனில் உடல் இயக்க மருத்துவர் எதனுடன் தொடர்புடையவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி பாதம் தான் வந்து கரெக்ட். எலும்பியல் நிபுணர் வந்து எலும்போட தொடர்புடையவர். உடல் இயக்க மருத்துவர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும், பேடியாட்ரிஸ்ட்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா. அவங்க வந்து பாதங்கள் அதை பத்தி வந்து நம்மளுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க. அதனால ஆப்ஷன் சி பாதம் தான் வந்து கரெக்ட். 5வது சம். தானியங்கள் களஞ்சியத்துடன் தொடர்புடையது எனில் அரிய விஷயங்கள் சேர்க்கப்படுவது எதனுடன் பாத்தீங்கன்னா அருங்காட்சியம். ஆப்ஷன் சி அருங்காட்சியம் தான் கரெக்ட். அதாவது இது எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தானியம் வந்து களஞ்சியத்துல வந்து சேர்த்து வைப்பாங்க. அதே மாதிரி அரிய விஷயங்கள் எங்க சேமிச்சு வைப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அருங்காட்சியம் தான் வரும். காப்பகம், நூலகம், மிருக காட்சி சாலை அதெல்லாம் வராது. அருங்காட்சியம் தான் கரெக்ட். ஏன்னா அருங்காட்சியத்துல வந்து எல்லாமே இருக்கும். புக்ஸ் கூட இருக்கும், காப்பகங்கள், மிருக காட்சி சாலை, அது எல்லாமே வந்து மொத்தமா எல்லாமே சேர்ந்ததான் வந்து அருங்காட்சியம். ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். 6வது பாருங்க. சுவையான என்பது ருசியுடன் தொடர்புடையது. அதே போல் மெல்லிசை கீழே உள்ளவற்றில் எதனுடன் தொடர்புடையதுன்னா குரலுடன் தொடர்புடையது. சுவை வந்து ருசியோட தொடர்புடையது. மெல்லிசை நம்ம வந்து இனிய குரல்னு சொல்லி சொல்றோம் இல்லையா, இனிமையான குரல், அந்த குரல்ல இருந்து வர்றதுதான் மெல்லிசைன்னு சொல்லி சொல்றோம். அதனால ஆப்ஷன் ஏ
குரல் தான் வந்து கரெக்ட். பேசுதல், நாக்கு, உயர்நிலை எல்லாம் வராது. ஓகே, 7th ஒன் பாருங்க. அமர்வு முடிவு எதனுடன் தொடர்புடையது? அமர்வு முடிவு என்பதுடன் தொடர்புடையது எனில் செயல் திட்டம் என்பது எதனுடன் தொடர்புடையதுன்னு கேட்டிருக்காங்க. நம்ம பாலிடிக்ஸ்ல வந்து படிச்சிருப்போம். முதல் அமர்வு கூட்டம், 2வது அமர்வு கூட்டம் சொல்லி பார்த்திருப்போம். இப்ப அந்த அமர்வு கூட்டத்துல லாஸ்ட் என்ன பண்ணுவாங்க, ஒரு டிசிஷன் எடுத்து அது வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வருவாங்க. முதல் அமர்வு கூட்டத்துல வந்து இந்த முடிவு வந்து எடுத்தாங்க, 2வது அமர்வு கூட்டத்துல இந்த முடிவு எடுத்தாங்கன்னு சொல்லி வரும் இல்லையா? அப்ப அதை தான் வந்து சொல்றாங்க. இப்ப அமர்வு அப்படிங்கிறது வந்து அதுக்கு வந்து அது தொடர்ந்து என்ன நடக்கும், அந்த அமர்வுல வந்து எதை பத்தி பேசுவாங்க, எதை முடிவு பண்ணுவாங்க, அததான் வந்து கொடுத்திருக்காங்க. அப்ப செயல் திட்டம்ங்கிறது வந்து எதோட வந்து தொடர்புடையது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலிசி. ஆப்ஷன் டி, பாலிசியோட தொடர்புடையது. அதாவது இது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஒரு செயல் திட்டம் அப்படின்னா ஒரு நிறுவனத்தோட பாலிசியோட தொடர்புடையது. நிறுவனத்தோட கொள்கை, அதோட இலக்குகள் வந்து அடையிறதுக்காக வகுக்கப்படுற ஒரு திட்டம் தான் வந்து செயல் திட்டம்னு சொல்றாங்க. அதனால பாலிசி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, 8th ஒன் பார்க்கலாம். நாடா புழு டெனியாசிஸ் என்பதுடன் தொடர்புடையது எனில் பிளாஸ்மோடியம் எதனுடன் தொடர்புடையதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பிளாஸ்மோடியம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மலேரியா இருக்கு இல்லையா? ஆப்ஷன் ஏ மலேரியாவோட தொடர்புடையது. நாடா புழுவால ஒரு ஒரு நோய் வந்து பரவத்தப்படினா டெனியாசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே மாதிரி பிளாஸ்மோடியம் பாத்தீங்கன்னா மலேரியா அப்படிங்காங்க. பிளாஸ்மோடியம் அப்படிங்கிறது மலேரியாவை ஏற்படுத்துற ஒரு ஒட்டுண்ணின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? அப்ப ஆப்ஷன் ஏ மலேரியா தான் வந்து கரெக்ட். 9வது பாருங்க. சத்திய ஜித்ரே திரைப்படங்களுடன் தொடர்புடையவர் எனில் பிகாசோ எதனுடன் தொடர்புடையவர் பாத்தீங்கன்னா ஓவியம். மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் தெரியும் பிகாசோங்கிறது வந்து அவர் வந்து ஒரு ஓவியம் சொல்லி தெரியும். இது எந்த மாதிரி பேட்டர்ல போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா திரைப்படங்கள்ல மிக மிக புகழ் பெற்றவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சத்திய ஜித்ரே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி பிகாசோ வந்து மிகச்சிறந்த ஓவியம் சொல்லி சொல்றாங்க. அதனால ஆப்ஷன் டி ஓவியர் தான் வந்து கரெக்ட். 10வது பாருங்க. கடன் வாங்குபவர் கடனுடன் தொடர்புடையவர் எனில் பிச்சைக்காரர் எதனுடன் தொடர்புடையவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிச்சை. ஆப்ஷன் ஏ பிச்சை தான் வந்து கரெக்ட். இது எப்படி வருது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா என்ன பேட்டர்னா 2வதுல இருந்து முதலாவதுக்கு வந்து பணம் கிடைக்குது அப்படிங்காங்க. அதாவது கடன் அதாவது இந்த கடன் வாங்க போய் தான் வந்து உங்களுக்கு வந்து பணம் கிடைக்குது. அதே மாதிரி பிச்சை எடுக்க போய் தான் பிச்சைக்காரருக்கு வந்து பணம் கிடைக்குது. அதனால ஆப்ஷன் ஏ பிச்சை தான் வந்து கரெக்ட். 11வது அலைகள் காற்றுடன் தொடர்புடையது எனில் சிற்றலை எதனுடன் தொடர்புடையதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்ப சிற்றலை பாத்தீங்கன்னா தண்ணீருடன் தொடர்புடையது. இது என்ன மாதிரி பேட்டர்ன் பாத்தீங்கன்னா இப்ப அலை அடிக்குது. அலைகள் பார்த்தோம்னா காற்றில் பயணிக்கும் ஒரு சிற்றலைகள் தான் வந்து தண்ணீர்ல வந்து அதாவது அலைகள் வந்து காற்றுல வந்து பயணிக்கும். அலைகள் பாத்தீங்கன்னா காற்றில் பயணிக்கும். சிற்றலைகள் பாத்தீங்கன்னா தண்ணீர்ல வந்து பயணிக்கும் அப்படிங்காங்க. அதாவது காற்றோட இயக்கத்தினாலதான் அலைகள் வந்து உருவாகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி சிற்றலைகள் அப்படிங்கிறது ஒரு சின்ன அலை, அது வந்து தண்ணீரோட மேற்பரப்புல ஏற்படுத்துற ஒரு சின்ன ஒரு அசைவு தான் வந்து சிற்றலைன்னு சொல்றாங்க. அதனால ஆப்ஷன் பி தண்ணீர் தான் வந்து கரெக்ட். 12வது சம். ஒரு நிறுவனம் கல்வி கூடத்துடன் தொடர்புடையது எனில் ஆணை என்பது எதனுடன் தொடர்புடையதுன்னு கேட்டிருக்காங்க. இப்ப வந்து கல்விக்கூடம்னாலே நிறுவனம் சொல்லி நமக்கு நல்லாவே தெரியும். இப்ப ஆணை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கட்டளை. ஆப்ஷன் டி கட்டளைன்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது சேம் மீனிங். நிறுவனமும் கல்விக்கூடமும் வந்து சேம் மீனிங் தான். அதனால ஆணையும் கட்டளையும் வந்து சேம் மீனிங் தான். ஓகே, 13வது சுத்தம் என்பது மாசுபட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. மாசுபடாததுன்னு நினைக்கிறேன், ஸ்பெல்லிங் மிஸ்டேக். மாசு படாததுதான் வந்து கரெக்ட். சாரி, படாததுதான் வந்து கரெக்ட். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கலாம். பாருங்க, சுத்தம் மாசுபடாதது என்பதுடன் தொடர்புடையது. தெரிந்து கொள் என்பது எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு பாத்தீங்கன்னா புத்திசாலித்தனம் தான் வந்து கரெக்ட். தெரிந்து கொள் சேம் மீனிங். இது சுத்தம் மாசுபடாதது சேம் மீனிங். தெரிந்து கொள் அதாவது புத்திசாலிங்க வந்து தெரிந்து கொள்வாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதனால ஆப்ஷன் ஏ புத்திசாலித்தனம் அதுதான் கரெக்ட். ரகசியம், அறிவு, நுட்பம், புதுவச்சு அதெல்லாம் வராது. 14வது ஜீசஸ் கிறிஸ்துவர்களுடன் தொடர்புடையவர் எனில் சொரோஸ்டர் எதனுடன் தொடர்புடையவர் பாத்தீங்கன்னா பார்சிகள் சொல்லிதான் கரெக்ட். ஆப்ஷன் பி பார்சிகள். அதாவது கிறிஸ்துவ மதத்தை நிறுவனவர் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஜீசஸ் சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி பார்சீக மதத்தை நிறுவனவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா சொரோஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் 15வது உள்ளங்கை கையுடன் தொடர்புடையது எனில் உள்ளங்கால் எதனுடன் தொடர்புடையதுன்னு நம்ம வந்து கால் சொல்லி போட்டுருவோம். அப்ப அது வராது. கணுக்கால் வராது, முழங்கால் வராது, பாதம் தான் வந்து கரெக்ட். உள்ளங்கை எங்க இருக்கு? நம்ம கையில வந்து இருக்குது. அதே மாதிரி உள்ளங்கால் வந்து கால் இல்ல, பாதத்துல வந்து இருக்குது. நம்ம வந்து உள்ளங்கால்ங்கிறது வந்து பாதத்துல தான் இருக்கு. அதனால ஆப்ஷன் டி பாதம் தான் வந்து கரெக்ட். 16வது
இளையவர் முதியவருடன் தொடர்புடையவர் எனில் அகலமான என்பது எதனுடன் தொடர்புடையதுன்னு கேட்டிருக்காங்க. அப்படி பாருங்க, ஆப்போசிட்ல இருக்கு. இளையவர் முதியவர், அப்ப அகலமான அப்படின்னு பாத்தீங்கன்னா குறுகலான. ஆப்ஷன் சி குறுகலான தான் வந்து கரெக்ட். 17வது, துருத்தி தச்சருடன் தொடர்புடையது எனில் செருப்பு ஊசி யாருடன் தொடர்புடையவர் நம்ம கேட்டிருக்காங்க. பார்த்தோன்னே சொல்லிடலாம், செருப்பு தைப்பவர். ஆப்ஷன் பி செருப்பு தைப்பவர் தான் கரெக்ட். இந்த துருத்தி அப்படின்னா என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பொதுவா வந்து தச்சர்கள் என்னன்னா இரும்பு கொள்ளர்கள் இருக்காங்களா, அவங்க வந்து தீய மூட்டை பயன்படுத்துற ஒரு கருவி பேரு தான் வந்து துருத்தி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? இப்ப செருப்பு ஊசி வந்து செருப்பு தைப்பவரோட தொடர்புடையது. ஆப்ஷன் பி. 18வது, பறவை கூடத்துடன் தொடர்புடையது எனில் தேனி எதனுடன் தொடர்புடையதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்ப தேனி நம்மளுக்கு நல்லாவே தெரியும், தேனி பண்ணைன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். பறவை பாத்தீங்கன்னா எங்க வச்சு வளர்ப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது பறவை வளர்க்குற இடத்துக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா பறவை கூடம். தேனியை வளர்க்குற இடம் பேர் வந்து தேனி பண்ணைன்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் டி தேனி பண்ணை. 19வது பாருங்க, ராஜினாமா அரசியல்வாதியுடன் தொடர்புடையது எனில் துறவு யாருடன் தொடர்புடையது பார்த்தீங்கன்னா துறவு வந்து அரசரோட தொடர்புடையது. இளவரசர் வராது, சாம்ராஜ்யம் வராது, மகுடம் எல்லாம் வராது. இப்ப இது வந்து எந்த மாதிரி பேட்டர்ன்ல சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரெண்டாவதையும் பதவியை வந்து தாமாகவே விட்டு கொடுப்பதை வந்து முதலாவது குறிக்கிறது. அதாவது அரசியல்வாதி தாமாவே வந்து அவரோட பதவியை வந்து விட்டு கொடுத்து நான் ராஜினாமா பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றதுதான். அதே மாதிரி அரசர் அவரோட பதவியை விட்டு கொடுத்து தாமாவே அவரோட பதவி விட்டு கொடுத்து துறவரம் மேற்கொள்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றதுதான் வந்து இந்த பேட்டர்ன். அதனால ஆப்ஷன் பி அரசர் தான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் 20வது பாருங்க, இது ஒரு டிஃப்ரெண்டான கொஸ்டின். என்றால் என்பது நிபந்தனையுடன் தொடர்புடையது எனில் ஆனால் எதனுடன் தொடர்புடையதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்றால் அப்படின்னா நம்ம வந்து என்ன சொல்லுவோம், இஃப். இங்கிலீஷ்ல வந்து இஃப்னு சொல்லலாம். என்றால் அப்படிங்கிறது நிபந்தனையுடன் தொடர்புடையது. இது வந்து கரெக்ட் தான். அப்ப ஆனால் அப்படிங்கிறது சேம் மீனிங்ல வரும். ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிறச்சேர்க்கையை வந்து கொடுத்துருக்காங்க. இப்ப ஆனால்ங்கிறது வந்து நம்ம எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம், நம்ம இப்ப வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ஆனால் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பட்டு அப்படித்தானே, இங்கிலீஷ்ல வந்து பட்டு. இது வந்து எப்படி சொல்லுவோம், அவன் படித்தான் ஆனால் தேர்வில் வந்து தோல்வி அடைந்தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. படிச்சிருக்கான் பட் ஆனா தோல்வி அடைஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்றது. ஆனா இது பாருங்க முரண்பாடுதான் வந்து குறிக்குது. படிச்சிருக்கான் ஆனா வந்து தோல்வி அடைஞ்சிட்டான், அப்படியே ஆப்போசிட்ல முரண்பாடு தான் வந்து குறிக்குது. ஆப்ஷன் டி வந்து கரெக்டா இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து சேம் மீனிங்ல வரும். இப்ப இதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிறச்சேர்க்கையும் கொடுத்துருக்காங்க. பிறச்சேர்க்கை அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்றாங்கன்னா அண்ட்னு சொல்லி ஒரு மீனிங் சொல்றாங்க. ஆல்சோ அப்படிங்கிறதும் வந்து வருதுன்னு சொல்லி சொல்றாங்க. இந்த மாதிரி வந்து குழப்பற மாதிரி சம்முக்கு வந்து நம்ம வந்து இங்கிலீஷ்ல ரீட் பண்ணி அதுக்கான மீனிங் கரெக்டான மீனிங் வந்து சூஸ் பண்றதுதான் வந்து கரெக்ட். நம்மளுக்கு வந்து தமிழ்ல வந்து கொஞ்சம் வந்து கன்ஃபியூஸா தான் இருக்கும். அதனால ஆப்ஷன் பி பிறச்சேர்க்கைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 21வது பாருங்க, கவனிப்பது புறப்பணிப்பு என்பதுடன் தொடர்புடையது எனில் சமாதானப்படுத்துவது என்பது எதனுடன் தொடர்புடைய, அதாவது கவனிப்பது புறக்கணிப்பு. இது காவரும் பான்னு சொல்லி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு பாருங்க. கவனிப்பது புறக்கணிப்பது அப்படி பாருங்க ஆப்போசிட்ல இருக்கு. அப்ப சமாதானப்படுத்துவதுக்கு அப்படி ஆப்போசிட் என்னது, தணிப்பது, வெற்றி, போர்லாம் வராது, தூண்டி விடுவது. சமாதானப்படுத்துவது தூண்டி விடுவது. ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். 22வது சம் பாருங்க, பின் தங்குதல் என்பது குறைதலுடன் தொடர்புடையது எனில் எதிர்த்து நில் என்பது எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்ப பாருங்க இது வந்து 22வது சம் பாத்தீங்கன்னா சேம் மீனிங்ல வந்து வருது. பின் தங்குதல் அப்படின்னா குறைதல். அப்ப எதிர்த்து நில் அப்படின்னு பாத்தீங்கன்னா சவால். ஆப்ஷன் ஏ சவால் தான் வந்து கரெக்ட். எதிர்த்து நில், பறிமுதல், சூதாட்டம், பழிவாங்கலாம் வராது. ஆப்ஷன் ஏ சவால். 23வது, பூடில் என்பது நாயுடன் தொடர்புடையது எனில் மூஸ் எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு பாத்தீங்கன்னா மான். ஆப்ஷன் டி வந்து மான் தான் வந்து கரெக்ட். பூடில் அப்படிங்கிறது வந்து அது வந்து ஒரு வகையான நாய் அதாவது டாக்ல வந்து ஒரு விதமான ஒரு டைப் தான் வந்து பூடில். அதே மாதிரி மூஸ்ங்கிறது ஒரு வகையான ஒரு மானை வந்து குறிக்குது. அதனால ஆப்ஷன் டி மான். ஓகே, 24வது சம் பாருங்க, நெல் விளைநிலத்துடன் தொடர்புடையது எனில் எஃகு எதனுடன் தொடர்புடையதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்ப எஃகு வந்து எதனுடன் தொடர்புடையது, தொழிற்சாலையுடன் தொடர்புடையது. சுரங்கம், இரும்பு, தாது இதெல்லாம் வராது. எப்படின்னா இப்ப பாருங்க நெல் வந்து எங்க வந்து தயாரிக்கப்படும், நெல் வந்து எங்க வந்து விளையும் தயாரிக்கப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா விளைநிலத்துல. அதே மாதிரி எஃகு எங்க வந்து தயாரிப்பாங்க, தொழிற்சாலையில வந்து தயாரிப்பாங்க. அப்ப ஆப்ஷன் பி தொழிற்சாலை தான் வந்து கரெக்ட். 25வது சம் பாருங்க,
மருத்துவர் நோயை கண்டறிதலுடன் தொடர்புடையவர் எனில் நீதிபதி எதனுடன் தொடர்புடையவர்? மருத்துவரோட வேலை என்ன பாத்தீங்கன்னா நோயை வந்து கண்டுபிடிக்கிறது தான் அவரோட ஒர்க். அப்ப நீதிபதியோட வேலை என்னது? அவரோட வேலை தீர்ப்பு வழங்குதல். ஆப்ஷன் டி தீர்ப்பு, அதான் கரெக்ட். தண்டனை வராது, வழக்கறிஞர், நீதிமன்றம் எல்லாம் வராது. நீதிபதியோட வேலை தீர்ப்பு வழங்குறது. 26வது, வெகுமதி என்பது பாராட்டுடன் தொடர்புடையது எனில் அவமானம் என்பது எதனுடன் தொடர்புடையதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப பாருங்க, இது வந்து முதலாவது தருதான் இரண்டாவது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்ப வெகுமதி கிடைச்சா நம்மளுக்கு என்னது கிடைக்கும்? பாராட்டு வந்து கிடைக்கும். அதான் அதே மாதிரி அவமானம் வந்து எதுக்காக கிடைக்கும்? தண்டனைக்காக வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஆப்ஷன் டி தண்டனை தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஓகே. 27வது சம். நாப்தலின் கம்பளியுடன் தொடர்புடையது எனில் எதிர்ப்பு மருந்து எதனுடன் தொடர்புடையதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது இது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாவதுல இருக்குல்ல, அதாவது கம்பளியில இருக்கிற கிருமிகள் பூச்சிகளிடமிருந்து பாதுகாக்கிறதா முதலாவதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ வந்து எதிர்ப்பு மருந்து கரெக்டான ஆன்சர் பாத்தீங்கன்னா உடல்ல இருக்கிற கிருமி பூச்சிகள்ல இருந்து பாதுகாக்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா எதிர்ப்பு மருந்து. ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட். அதே மாதிரி கம்பளியில இருக்கிறத வந்து சரி பண்றது பாதுகாக்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா நாப்தலின். ஆப்ஷன் டி உடல் தான் வந்து கரெக்ட் எதிர்ப்பு மருந்துக்கு. 28வது, பணி ஓய்வு சேவையுடன் தொடர்புடையது எனில் பணி நீக்கம் எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு பாத்தீங்கன்னா வேலை. ஆப்ஷன் சி வேலை தான் வந்து கரெக்ட். எப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாவது வந்து முதலாவது முடிவு கொண்டு வரும் அப்படிங்கிறாங்க. அதாவது இப்ப வந்து சேவை செய்யறாங்க, நீங்க வந்து இவ்வளவு நாள் சேவை பண்ணிட்டீங்க, நீங்க வந்து ஓய்வு பெற்றுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப ரெண்டாவது வந்து முடிவுக்கு கொண்டு வர்றது எதுன்னு பாத்தீங்கன்னா ஓய்வு. சேவையை முடிவுக்கு கொண்டு வர்றது பாத்தீங்கன்னா ஓய்வு. அப்ப வேலை செய்யறத முடிவுக்கு கொண்டு வர்றது எது? பணி நீக்கம். அப்ப ஆப்ஷன் ஏ ஒப்பந்தம் வராது, தொடர்பு ஏற்றுக்கொள் எல்லாம் வராது. அப்ப சி தான் வந்து கரெக்ட். வேலையை முடிவுக்கு கொண்டு வர்றது பணி நீக்கம், சேவையை முடிவுக்கு கொண்டு வர்றது பணி ஓய்வு. 29வது சம். மேளம் அடிப்பவர் இசைக்குழுவுடன் தொடர்புடையவர் எனில் அமைச்சர் எதனுடன் தொடர்புடையவர் சொல்லி கேட்டிருக்காங்க. இப்ப அமைச்சர் பாத்தீங்கன்னா எதனுடன் தொடர்புடையவர்? மந்திர சபை. ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். இது வந்து எதை வந்து சொல்றாங்க அப்படின்னா ரெண்டாவதோட உறுப்பினர் தான் ஃபர்ஸ்ட்னு சொல்றாங்க. அதாவது இசைக்குழுவோட ஒரு உறுப்பினர் யாருன்னு பாத்தீங்கன்னா மேளம் அடிப்பவர். அதே மாதிரி மந்திரி சபையில ஒரு உறுப்பினர் தான் யாரு? அமைச்சர். அப்ப வாக்காளர், தொகுதி, துறை இதெல்லாம் வந்து வராது. லாஸ்ட் சம் 30வது, குடியேற்றம் வருவதுடன் தொடர்புடையது. அதாவது குடியேற்றம்ங்கிறது வருவதுடன் தொடர்புடையது எனில் குடிபெயர்ச்சி எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா விட்டு செல்லுதல். ஆப்ஷன் சி விட்டு செல்லுதல் கரெக்ட். இது எப்படின்னு பாத்தீங்கன்னா குடியேற்றம் அப்படிங்கிறது வந்து வெளிநாட்டவர் வந்து ஒருவர் வந்து வேறு ஒரு நாட்டிற்கு நிரந்தரமா குடிக்கிறது. இந்த நாட்டுல இருந்து அந்த நாட்டுக்கு வந்து நிரந்தரமா வந்து குடியேறது. அதே மாதிரி குடிபெயர்ச்சி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற ஒரு நாட்டுல வந்து குடிபெயர்ச்சி அப்படிங்கிறது வேற ஒரு நாட்டுல நிரந்தரமாக குடிவதற்காக ஒருவர் வந்து அவரோட சொந்த நாட்டை வந்து மொத்தமா வந்து விட்டுட்டு நான் அங்கேயே போய் செட்டில் ஆயிரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறதுதான். குடியேற்றம்க்கும் குடிபெயர்ச்சிக்கும் வந்து டிஃபரன்ஸ் வந்து இருக்குது. குடியேற்றம்ங்கிறது பாத்தீங்கன்னா இந்த நாட்டுல இருந்து அந்த நாட்டுக்கு போய்க்கிடுவாங்க, ரிட்டர்ன் வந்து வந்துக்கிடுவாங்க, இங்கேயும் இருப்பாங்க. அதாவது இங்க கொஞ்ச நாள் இருந்துட்டு அதுக்கடுத்து ரிட்டர்ன் வர வாய்ப்பு இருக்கும். வெளிநாட்டுக்கு போறவங்க அங்கேயே செட்டில் ஆக மாட்டாங்க, சொந்த ஊருக்கு வருவாங்க. ஆனா குடிபெயர்ச்சிங்கிறது அப்படி கிடையாது. சொந்த நாட்டையே விட்டுட்டு இந்த நாட்டுலதான் முழுசாவே இருக்க போறேன், இந்த சொந்த நாட்டுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி போறதுதான் வந்து விட்டு செல்லுதல். ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். சரி, ஓகே. நம்ம வந்து RS அகர்வால் புக்ல இருக்கிற 2வது சாப்டர்ல இருக்கிற வகை 2ல இருக்கிறது வந்து பார்ட் பி, அதாவது பார்ட் 2 வந்து நம்ம வந்து முடிச்சிட்டோம். நாளைக்கு வந்து பார்ட் 3 வந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஓகே.